ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். சந்திர தசைக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பொருளாதார வரவு உண்டு. பார்ட் டைமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு பொருளாதார வரவு உண்டு. வேலை வாய்ப்புகள் இந்த நேரங்களில் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தசையில் இப்போ படிப்பு சார்ந்து உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். அரசு வழியில் ஏதாவது ஆதாயம் உண்டு. இந்த நேரங்களில் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். மிக சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் எந்தவித தடையும் கிடையாது. 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. இப்போ கோச்சார ரீதியாக வீடு கொடுத்த கிரகம் ராசிக்கு 2லேயும் ராகு பகவானுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அப்படின்றதுனால இப்போதைக்கு இந்த ராகு தசை அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்காது. கோச்சார நிலவரப்படி இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, இல்லை சனியோட தொடர்பில் இருந்து தசை பண்ணாலோ, இல்லை உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரங்களில் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. வேலை வாய்ப்பில் கொஞ்சம் சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த நேரங்கள் அமையும். வெளிநாடு சார்ந்து மேல் படிப்பு படிக்க போனாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை படிப்பை முடிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சா கூட இந்த நேரங்களில் சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள், இப்போ வேலை வாய்ப்பு அது இதுன்ட்டு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். திருமணம் கூட கூடி வராத நிலைமையெல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதங்களில் இருக்காது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை சிறப்பானது. 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் முக்கூட்டு கிரகங்கள் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதும் 5ஆம் இடத்துக்கு புதனும் சுக்கிரனும் பயிற்சி ஆனால் கூட நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களை கொடுத்துரும். திருமண பாக்கியத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கலாம் கூட இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு பதில் வரும். எதிர்பார்த்த பதில் ஒரு நல்ல பதிலாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சந்தோஷமான சூழல் அப்படின்னு சொல்லிக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும் இந்த நேரங்களில். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் இல்லாததுனால இப்போ திருமண வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராசியிலுமே சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா திருமணம் பண்ணக்கூடிய வயசில் இந்த ராகு தசை வர்றதுனால இந்த ராகு தசை மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா திருமணம் அந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கும். நினச்ச மாதிரி லவ் சம்மந்தப்பட்டதுலேயும் சரி சக்ஸஸ் பண்ணலாம். அது இல்லாத திருமண வாழ்க்கையிலும் சரி நினச்ச மாதிரி வரணும் அமைஞ்சு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே அவயோகத்தில் இருந்துச்சு, வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆடி மாதம் மட்டுமே இல்லை, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சரியில்லை, வீடு கொடுத்த கிரகமும் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த தசை ஃபுல்லாகவே
உங்களுக்கு திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு திருமணம், 2 திருமணம், 3 திருமணம் வரைக்கெல்லாம் போகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். திருமணம் அப்படின்னாவே ரொம்ப தடைப்படுது, நிறைய கஷ்டப்படுறீங்க, திருமணம் சார்ந்து நல்ல ஒரு பதில் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் வந்து பரிகார வழிபாடு முறைகள் மூலமா நீங்கள் திருமண யோகத்தை பெறலாம். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தில் இருக்காது. தெளிவுகள் பிறக்கும். குடும்ப பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய மன அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த மன அழுத்தங்கள் இருக்காது. மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. நெருக்கடிகள் எதுவும் இருக்காது. வேலை பளு இருக்காது. அந்த நேரங்களில் ஆடி மாதத்தில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம். இது திருவிழாவுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாத கோயில் குளம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். சுற்றுலா பயணங்கள், அது இல்லாத ஆன்மீக சார்ந்து சுற்றுலா பயணங்களில் வந்து இந்த நேரங்களில் உண்டு. கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 34 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 34லேருந்து ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். வேலை வாய்ப்பு பாதிப்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு பாதிப்புகள் இருக்காது. பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இந்த ராகு தசையில் ஒரு சிறப்பான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த நேரங்களில் உண்டு. நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடியது எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி மாத கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான், சுக்கிரன், புதன், 5ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனும் புதனும் பயிற்சியானா கூட இந்த மாதத்தில் பெரிய தீமைகள் கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் வேலை சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இந்த நேரங்களில் உண்டு. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசைக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது குரு. கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார வரவுகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு கிடையாது. சனியோட தொல்லையும் கிடையாது. அதனால் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி, வேலை அழுத்தங்கள் இருக்காது. தொழில் வளர்ச்சி இருக்கும். வேலை வாய்ப்புகளை வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க, அது சுப கடன்களாக அதிகமாக அமையும். இது வரைக்கும் கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்தால் கூட அந்த கடன் தொல்லைகள்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு சனி நல்லது செய்யாது. தசையில் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா குரு செவ்வாய் நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துக்கு பயிற்சியானா கூட அதுவும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 75 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் கோச்சார ரீதியாக. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக கடன் வாங்குறதோ, பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. எதுலையுமே வந்து சுற்று வட்டாரங்களில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை யாரையுமே நம்பாதீங்க. சனி தசையில் நிறைய பிரச்சனைகளை, நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். பொதுவாகவே சனி தசைக்கு நான் வந்து நெகட்டிவாக தான் சொல்லுவேன். 100க்கு 90 பேருக்கு வந்து அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. 10 பேருக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சுய ஜாதகத்தில் வந்து அமர்ந்த இடம் அவயோகராக வந்தால் கூட 3, 6, 10, 11 தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கூட இந்த ஆடி மாதத்தில் பெரிய வளர்ச்சிகளை பார்க்க முடியாது. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி தசை. கடன் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஏதாவது கடன் பிரச்சனைகள், இல்லை சொத்து சண்டை ஏதாவது இருந்ததுன்னா, வழக்குகள் இருந்ததுன்னா இது எல்லாமே கொஞ்சம் தீரும் இந்த நேரங்களில். ஏன்னா புத பகவான் வந்து 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலம் இந்த மாதம் ஃபுல்லாகவே. அதனால் பெரிய புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்புகளை நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. கஷ்டங்கள் கொடுக்காது, நஷ்டங்களை கொடுக்காது, சமமாக இருக்குது இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். நோய் நொடி பிரச்சனைகள் அகலும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். வழக்குகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அனுசரித்து போகிறது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வாக்குவாதங்களை
தவிருங்கள். ஏன்னா 3ஆம் அதிபதி தசை 6ஆம் அதிபதி தசை அந்த அளவுக்கு பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து இந்த புத பகவான் தசை நடத்துச்சுனாக்கா சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் பிரச்சனைகளை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. பெருசாக கடன் வாங்காதீங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. நன்றி.